ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ கூட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் பைத்தம்பருப்பு போட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும். அது கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரை சொம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் 3 விசில் நல்லா பருப்பு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, அரை சொம்பு போதும். பருப்பு வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். குக்கர் மூடியை போட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. போதும். பருப்பு நல்லா வெந்திருக்கணும். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா பருப்புலாம் நல்லா குழைய, பாசி பருப்புலாம் நல்லா வெந்து நல்லா இருக்குது பாருங்கள். பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணுமா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழைப்பூலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பூவையும் அதில் பருப்போடு சேர்த்துக்கோங்க. பருப்போடு சேர்த்து அதையும் ஒரு 2 வாட்டி நல்லா பருப்போடு சேர்ந்தாப்பில் கிளறி விடுங்க. பூவையும் போட்டு கரண்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த மாதிரி கிளறி விடணும். அப்போ பருப்போடு சேர்ந்து பூவும் இந்த வாழைப்பூவும் நல்லா வேகும். இந்த மாதிரி கிளறி விட்டு இதை ஒரு 2 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் மூடியை போட்டு மூடி, பூ வேகணும்ல, அதனால் ஒரு 2 விசில் போதும். இதை பாருங்கள், 2 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கணுமா? இங்கே பாருங்கள், பூவும் பருப்பும் நல்லா ஆட் ஆகியிருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாளிப்பு. தாளிப்புக்கு நம்ம என்ன போட போகிறோன்னா கொஞ்சமாக கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது 4 தாளிப்புக்கு நம்ம போட்டுக்க போகிறோம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிப்புக்கு. நல்லா தாளிப்பு போட்டதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த பூவை, இதில் போட்டு அந்த தாளிப்பில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். தாளிப்பில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் தனியாக. தாளிப்பு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மொத்தமாக போட்டு கிளறி தாளிப்போடு சேர்த்து பூவையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், தாளிப்பும் நம்ம போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், கூட்டுக்கெல்லாம் எப்போவுமே நம்ம சோம்பும் சீரகமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக. அதை ஃபஸ்ட்டே இப்போ நம்ம தாளிப்பெலாம் போட்டு எல்லாம் சேர்த்து வச்சிட்டோமா, அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூளம் தூவிக்கோங்க, வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் சோம்பு சீரகம் இதை போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த பொடியை அதை பாருங்க, அந்த பொடியை இப்போ போடுங்க. இப்போ போட்டு நல்லா வாழைப்பூவோடு சேர்த்து நல்லா கிளறிக்கணுங்க.
பெருங்காயம் லாஸ்ட்டில் போடுறது இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்லேயே தாளிப்பில் போடுறவங்க அப்படி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் நல்லாயிருக்கும். சோம்பு சீரகம் போட்டு நல்லா அடித்து இந்த தூளையும் போட்டுக்கணும். உப்பு வந்து லாஸ்ட்டில் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தூவிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக. இந்த வாழைப்பூ கூட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டுடே லஞ்ச் வாழைப்பூ கூட்டு, முள்ளங்கி சாம்பார், சாதம். வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம்.